கார் ஏன் இந்நேரத்தில் இங்கே நிற்கிது? கான்ஸ்டபிள், டிக்கி வேற திறந்திருக்கு, பின்னால் என்ன இருக்குன்னு பாருங்க. சார், இது பூஜாவோட கார் சார். என்ன சொல்றீங்க ரசி? பூஜாவுடைய கார் இங்க எப்படி வந்துச்சு? அதான் சார் எனக்கும் ஒன்றும் தெரியல. இது அவங்க கார் தானே? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது நான் பார்த்தேன். இது பூஜாவோட கார் தான் சார். கார் இங்க விட்டுட்டு அவங்க எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை வண்டி ரிப்பேர் ஆயிருக்குமோ? எனக்கு அப்படி தோணல சார். அவங்க வீடு நம்ம போற டைரக்ஷன்ல இருக்கு, ஆனா இந்த கார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இங்கே ஒருவேளை யாரையாவது பார்க்க வந்திருந்தா? அவங்களுக்கு இங்க யாரும் தெரிஞ்சவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். அப்படியே யார் வீட்டுக்காவது வந்திருந்தாலும் காரை இப்படி ஏன் தனியா நிறுத்திட்டு போகணும்? அவங்க இருக்கிற இடத்துல நிறுத்திட்டு போயிருக்கலாமே. நீங்க சொல்றது ரைட் ரிசி, ஏதோ தப்பு நடந்திருக்கு. சார், ஒருவேளை கொலைகாரன் பூஜாவை கடத்திட்டு போயிருப்பானோ? கார் இப்படி சம்பந்தமே இல்லாத இடத்துல நிக்கிறத பார்த்தா எனக்கு அந்த சந்தேகம் தான் வருது. உங்கள்கிட்ட பூஜா நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி பாருங்க. ரிங் போகுது சார். சார் சார் ஒரு நிமிஷம். போன் அடிக்கிற சவுண்ட் உள்ள கேக்குது சார். சார், போன் இங்க இருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கு சார். இந்த ராஸ்கல் ஓவர் என்கிட்ட விளையாட்டு காட்டுறானே. ஒருவேளை நம்மள மாதவி பக்கம் திசை திருப்பிட்டு பூஜாவை தூக்கிட்டானோ, இல்ல ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டானோ? ரிஷி, எதுக்கு நம்ம பூஜா வீடு வரைக்கும் போய் பார்ப்போம். அப்பதான் இதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த டிக்கியை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க வண்டியில. சார், தண்ணி எடுத்துட்டு வாங்க சார். கான்ஸ்டபிள், தண்ணி எடுத்துட்டு வாங்க. பூஜா, என்னாச்சு பூஜா? இந்தால பாருங்க சார், இன்னும் கொஞ்சம் சார் கொடுங்க சார். பூஜா, 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 இன்னும் கொஞ்சம் தெளிங்க. பூஜா, பூஜா, மேடம் எந்திரிங்க மேடம். பூஜா, பூஜா, பூஜாவை கொலைகாரன் கடத்திருப்பான்னு நினைச்சா இங்க எப்படி மயங்கி கிடக்குறாங்க? எந்திரிங்க பூஜா. இவங்க கார் எப்படி அங்க போச்சு? நடக்கிறது எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு சார். பூஜா, என்னாச்சு பூஜா? ஏன் ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க? பூஜா, மாதவி, மாதவி எங்க? சார், மாதவி இங்க வந்தாளா? என்ன பூஜா சொல்றீங்க? என் கார் எங்க ரிஷி சார்? அப்போ மாதவி சார், பூஜா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ். ரிஷி, டென்ஷன் ஆகாதீங்க. இவங்க மயக்கத்தில் இருந்ததால உடனே அவங்களால பேச முடியல. கொஞ்சம் நிதானத்துக்கு வரட்டும். கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க. பூஜா, இந்த தண்ணி குடிங்க ப்ளீஸ். இந்தாங்க மேடம், கண்ணாடியை போடுங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு மேடம்? நீங்க இங்க மயக்கத்தில் இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உங்க கார் நிக்குது. என் காரை பாத்தீங்களா சார்? அதுல மாதவி இருந்தாளா? சார், மாதவி எப்படி உங்க கார்ல வந்தா? சொல்லுங்க, மாதவி எப்படி உங்க கார்ல வந்தா? அதான் எனக்கும் புரியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் வந்தேன். அவருக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு கார்த்திகிட்ட கொடுத்து டிக்கில வைக்க சொன்னேன். டிரைவர் டிக்கியை திறந்து பார்த்தா உள்ள மாதவி மயக்கமா படுத்துட்டு இருந்தா. அவ எப்போ டிக்கில ஏறினானே எங்களுக்கு தெரியாது. அவளை தூக்கிக்கிட்டு உள்ள போறதுக்குள்ள அந்த கிரிமினல் எங்க ரெண்டு பேரையும் மடக்கி போட்டுட்டு மாதவிய ஆமா மேடம், கொலைகாரன் எப்படி இருந்தான்னு நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், அவன் முகத்தை கர்ச்சீஃபால மறைச்சிட்டு இருந்தா. ராத்திரி நேரம் வேற, எனக்கு சரியா தெரியல சார். அக்கா
சொன்னப்பவே நீங்க என் வண்டியை சோதனை பண்ணிருந்தா மாதவி நம்ம மீட்டு இருக்கலாம். இப்போ என்னாலதான் அவன் தொலைச்ச மாதிரி ஆயிடுச்சு. கொலகாரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மாதவி உங்க கார் டிக்கியில ஒளிஞ்சிருந்திருக்கா. ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நம்ம கற்பனைன்னு கூட நினைச்சு பார்க்கலையே மேடம். மாதவி பக்கத்துலயே இருந்தும் என்னால அவளை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. அக்கா சொன்ன மாதிரி கொலகார அவளை கடத்துறதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். என் பொண்ணு நான் தொலைச்சிட்டு தவிக்கணும்னு இருக்கு பூஜா. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் மாதவியை கடத்திட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு மேடம்? இப்போ டைம் என்ன சார்? 11. நாங்க வீட்டுக்கு வரப்போ 8 மணி இருக்கும் சார். அந்த கிரிமினல் நான் நினைச்சதை விட பயங்கரமான ஆளா இருக்கான். உங்க கார்ல கடத்தினா மாட்டிக்கும்னு சொல்லி வழியில வேற காரையே மாத்திருக்கிறான். சார், மாதவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார். அந்த கொலைகாரர்கிட்ட இருந்து எப்படியாவது அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். அந்த ராஸ்கல் அந்த பொண்ணை ஒன்றும் செய்ய மாட்டான் மேடம். அவன் கொல்லணும்னு நினைச்சிருந்தா முந்திய செஞ்சிருப்பான் மேடம். அவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் கடத்தி வச்சிருக்கான். நிச்சயமா ஏதோ ஒரு செக் போஸ்ட்ல அவன் மாட்டுவான். நீங்க தைரியமா இருங்க. ரிஷி, நீங்க இவங்க கூடவே இருங்க. பாதுகாப்புக்கு ஒரு கான்ஸ்டபிள் கூடவே இருப்பாங்க. நான் அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சார், என் பொண்ணு எனக்கு வேணும் சார். கண்டிப்பா கிடைப்பா ரிஷி. நீங்க இங்க இருங்க, நான் சாரோட போயிட்டு ஓகே. டேய், அந்த பொண்ணை தூக்கிட்டு வாடா. சரி. ஏய், மீதியாரு அம்மா கிட்ட எல்லாம் போக முடியாது. நீங்க என்ன போடாம வா. மீதியாரு. டேய், நீ ஏன்டா அவகிட்ட பேசிட்டு இருக்க? மேல தூக்கிட்டு வா. டேய், தூக்கிட்டு வாடா. அப்படியே உட்கார வை. சத்தம் வரக்கூடாதுன்னு சொன்னல. என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அன்னைக்கு உன் கரஸ்பாண்டண்ட குத்துனதை பார்த்தல, அதே மாதிரி உன் கதையும் முடிக்கிறதுக்கு தான் இங்க கூட்டு வந்திருக்கேன். என்ன விட்டுடுங்க, நான் அம்மா கிட்ட போகணும். நாள் முழுக்க உன்னை ஃபாலோ பண்ணி தூக்கிட்டு வந்தது டாடா காமிச்சு வீட்டுக்கு அனுப்பல, மேல அனுப்புறதுக்கு. எனக்கு அம்மா வேணும், நான் அம்மா கிட்ட போகணும். எனக்கு அம்மா வேணும். ஏச்சி, நிறுத்து. ஹலோ சார். நம்ம இடத்துக்கு போயிட்டியா? ஆமா சார். இங்க வச்சே முடிச்சிட்டுமா? வேணாண்டா, நான் சொல்ற வரைக்கும் எதுவும் செய்யாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவளை நீ பத்திரமா பாத்துக்க. ஏன் சார் தள்ளி போட்டே இருக்கீங்க? கேள்வி கேட்காத, சொன்னதை மட்டும் செய். இல்ல சார், போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் எதுக்கு ரிஸ்க்னு. ஏய், அதை பத்திலாம் நீ கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் ராத்திரிக்குள்ள அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. நான் திரும்பவும் காலையில உனக்கு ஃபோன் பண்றேன், புரிஞ்சுதா? ஓகே சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க அங்கிள், நான் அம்மா கிட்ட போகணும். என்ன விட்டுடுங்க அங்கிள். உனக்கு ஆயுசு கெட்டி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார் உன்னை விட்டுற சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன். டேய், அண்ணா ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்டா. நான் பார்த்துக்கிறேண்ணே, நீங்க கிளம்புங்க.
இருப்பீங்க. ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த காஃபியை குடிங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் நிரஞ்சன். என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து ஃபோன் ஏதாச்சும் வந்துச்சா? நான் இப்போ தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், என்கேஜாக இருந்துச்சு. திருப்பி கூப்பிடுவாருன்னு நினச்சேன், இன்னும் கூப்பிடல. ராத்திரிக்குள்ளே என் பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல அவளை பத்தி. ஒருவேளை அவ கொலைகாரன் கிட்ட மாட்டிக்கிட்டாளா? அவளை நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பயப்படாதீங்க அம்மோ. மாதவி அவங்கிட்ட மாட்டியிருக்க மாட்டா, வேற எங்கேயோ சேஃபா இருக்கா. அது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு நிரஞ்சன். ஒரு ராத்திரி முழுக்க என் பொண்ணு எங்க இருந்திருப்பா? யார் வீட்லயாவது பாதுகாப்பா இருந்திருப்பாளா? இல்ல வீட்டுக்கு வர வழி தெரியாம எங்கேயாவது அழைச்சிட்டு இருப்பாளா? துணைக்கு நான் இல்லாம அவ என்னால நினைச்சிருப்பா? எப்படி எல்லாம் தவிச்சிருப்பா? சாப்பிட்டுருப்பாளா, தூங்கிருப்பாளான்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. அதுக்காக தான் சொல்றோமோ, இந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்க. போலீஸ் ஒரு பக்கம் மாதவியை தேடட்டும், நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்ப்போம். சார் வாங்க சார். மாதவியை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதா சார்? அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். என் பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா சார்? அவளை கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? என் பொண்ணு இப்பவே வந்து சேர்ந்துருவாள்? இல்லைம்மா, நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அதை உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். மாதவி அந்த கொலைகாரன் கடத்திக்கிட்டு போயிட்டாமா. இல்ல சார், இருக்காது. நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு அவகிட்ட மாட்டிருக்க மாட்டா. அவ வேற எங்கேயாவது பத்திரமா இருப்பா. நாங்கள் அப்படித்தாம்மா இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் லேட் நைட் தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அப்போவே ஏன் சார் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? அந்த சமயத்தில் சொன்னால் இவங்க ரொம்ப மனசளவில் பாதிச்சிருவாங்கன்னு தான் நான் சொல்லலை. காலையில் சொல்லிக்கலான்னு நினச்சேன். எது எப்படியோ விடியறதுக்குள்ளே கொலைகாரனை கண்டுபிடிக்க நாங்கள் ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் அவனை பிடிக்கவே முடியல. அப்படின்னா நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. அம்மு, என் பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டா. இனி அவளை பார்க்கவே முடியாது. அதுக்குள்ள நீங்க எந்த முடிவுக்கு போயிடாதீங்க அம்மு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எப்படி இன்னும் பொறுமையா இருக்க முடியும்? அங்க என் பொண்ணு கொல்றதுக்காக கொலைக்கார தோர்த்துக்கிட்டே இருக்கான். அவகிட்ட மாட்டதுமே அந்த பாவி அவளை கொன்னிருப்பா. என் பொண்ணு உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. அவளே இல்லைன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? என் பொண்ணு போன இடத்துக்கே நானும் போய் சேர்ந்துட்டேன். அவசரப்படாதீங்கம்மா, உங்கள் பொண்ணு இன்னும் சாகலை. அவள் உயிரோட தான் இருக்கா. எதை வச்சு சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, மாதவி கொல்றதான் அவனுடைய நோக்கம். அப்படின்னா அவன் பூஜா மேடம் வீட்லேயே அதை செஞ்சுருக்கலாமே. கடத்திட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. எனக்கு புரியல சார். பூஜா வீட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என் பொண்ணு எப்படி அங்க வந்தா? நடந்தது என்ன அப்படின்னு நான் விளக்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் வந்தேன். அவருக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு கார்த்திகிட்ட கொடுத்து டிக்கில வைக்க சொன்னேன். டிரைவர் டிக்கியை திறந்து பார்த்தா உள்ள மாதவி மயக்கமா படுத்துட்டு இருந்தா. அவ எப்ப டிக்கில ஏறினானே எங்களுக்கு தெரியாது. அவளை தூக்கிக்கிட்டு உள்ள போறதுக்குள்ள அந்த கிரிமினல் எங்க 2 பேரையும் மடக்கி போட்டுட்டு மாதவிய
மாதவி மாதவி, நீ பக்கத்துல இருந்து உன்னை நான் காப்பாத்த முடியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவேன்? அழாதீங்கம்மா. நாங்க பேசாதீங்க சார். பூஜா தான் என் பொண்ணை கடத்திருப்பா. அவ காரை செக் பண்ணுங்கன்னு உங்களுக்கு அப்பவே எத்தனை முறை சொன்னேன். அப்பவே அதை செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உங்க அலட்சியத்தால நீங்க தான் என் பொண்ணை கொன்னுட்டீங்க. அநியாயமா அவளை சாகடிச்சிட்டீங்க. உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த பிரச்சனையில பெருசா பாதிக்கப்பட்டது பூஜாதாம்மா. அவங்கள நாங்க சந்தேகப்படவே முடியாது. அதனால தான் அன்னைக்கு அவங்க காரை நாங்கள் செக் பண்ணல. இப்போ கூட அவங்கள அடிச்சு போட்டு தான் மாதவி அவன் கடத்திட்டு போயிருக்கான். எல்லாமே அவ ஏற்பாடுதான். தான் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அவ இப்படிலாம் பண்ணிருக்கான். புருஷனை கொல்லணும், அதுக்கு சாட்சியா இருந்த என் பொண்ணைய கொல்லணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த சொத்தை அனுபவிக்கணும். அதனாலதான் அவ இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கா. அவங்க மேல இருக்கிற கோபத்துல நீங்க இப்படி பேசுறீங்கம்மா. அவங்க கோவத்துல பேசினாலும் அம்மு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு சார். ஹாஸ்பிட்டல்ல காணாம போன மாதவி எப்படி பூஜாவோட கார் டிக்கிக்குள்ள வந்தா? அந்த டவுட் உங்களுக்கு வரலையா? அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அவங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல நிரஞ்சன். மாதவியோ இல்ல இந்த கொலைகாரன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க அந்த கொலைகாரனை தேடி அலையாதீங்க சார். ரிஷியும் பூஜாவும் சேர்ந்து தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்களை பிடிச்சு விசாரிச்சாலே எல்லா உண்மையும் வெளியில வந்துரும். என் பொண்ணையும் காப்பாத்திடலாம் சார். சரிம்மா, உங்க சந்தேகத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அவங்களையும் கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்றேன். மாதவியை கடத்தி வச்சுக்கிட்டு கொலைகாரன் ஏதாவது டிமாண்ட் பண்ணுவான். அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. வர்றேன். ஹலோ சார், நான் ரிஷி பேசுகிறேன் சார். சொல்லுங்க ரிஷி. என் பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? இன்னும் இல்லை ரிஷி. எல்லா பேப்பர்லேயும் சேனல்லையும் மாதவி ஃபோட்டோவை கொடுத்து செய்தி போட சொல்லியிருக்கோம். எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் செக் போஸ்ட்டும் அலர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா போதும், அந்த கொலைகாரனை பிடிச்சு மாதவியை உடனே நம்ம மீட்டலாம். நீங்கள் சின்சியராக தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார். தப்பாக எதுவும் நடக்கிறதுக்குள்ள எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றிடுங்க சார், ப்ளீஸ். என்னால் முடிஞ்ச கடமையை நான் கரெக்டாக செய்வேன் ரிஷி. ஏதாவது முன்னேற்றம் இருந்தால் நானே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். ஓகே சார். ஓகே. ஏய், டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கு டிஃபன் வேணாம், எனக்கு அம்மா தான் வேணும். அம்மா தானே, நான் போய் அனுப்பி வைக்கிறேன். இப்போ ஒழுங்கா சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். ராத்திரியே சாப்பிடல, இப்ப சாப்பிடாம அழுதுட்டே இருக்க. இப்படியே சாப்பிடலன்னு வச்சுக்க, பசியிலே நீ செத்து போயிருவ. அடம் பிடிக்காம சாப்பிடு. மாட்டேன், எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும். என்னை விட்டுடுங்க. இதை பாரு பாப்பா, இப்படியே அழுதுகிட்டே இருந்த ஒன்றும் ஆக போறதில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணனும் சாரும் வந்துடுவாங்க. அதோட உன் கதை முடிஞ்சிடும். இதை பாரு பாப்பா, மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீ உயிரோட இருப்பியோ இல்லையோன்னு தெரியாது. அதனால கடைசியாக சொல்கிறேன், ஒரு முறை சாப்பிட்டுக்க. வேணாம், வீட்டில் அம்மாவும் சாப்பிடாம அழுதுட்டே இருப்பாங்க. என்ன அவங்க கிட்ட அனுப்பி வச்சிடுங்க. உன்னை அனுப்புனா நானும் போய் சேர வேண்டியதுதான். நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லை பட்னியா கடந்து சாவு. எனக்கு வேலை மிச்சம்.
சாமி உன்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாம் கிடைக்கும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி குழந்தைங்கலாம் கேட்டா நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டியா, எது வேணும்னாலும் குடிப்பியா. இப்ப எனக்கு எங்க அம்மா அப்பா வேணும் சாமி. அவங்கள நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும் சாமி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க என்ன கொன்னுடுவாங்களாம். அதுக்கு முன்னால நீ இந்த உதவிய செய்யணும் சாமி. செய்வியா சாமி? சாமி அம்மா அப்பா ரொம்ப பாவம், என்னை காணும்னு தேடிட்டே இருப்பாங்க. என்னை பார்த்துட்டா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நான் உன்கிட்டயே வந்துடுறேன் சாமி. அங்க நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். அடம் பண்ணாம குட் கேர்லா நடந்துக்கிற சாமி. ப்ராமிஸ் சாமி. எப்படியாச்சும் எங்க அம்மா அப்பாவை பார்க்க வச்சிடு சாமி. ப்ளீஸ் சாமி.